டிவியில் மாதிரி போட்டோ முடியல ஒழுங்காக இல்லை. देवी भगवान वासुदेव पिता मे घातस्वागम जननियाय कलक्षम तयाया रक्षति रक्षहिक्यमन्ये पिता रक्षति रक्षहिक्यमन्ये भावना संगरदान्त कल्पद्रजारविन्दाङ्कुजवज्रकाञ्जनमन्तको दया मात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमते गणनाथाय वन्दे वेदांत देशिका विशेषणं विश्वावसु परिषत्ते तमिழ் வருஷம் விஸ்வாவசு வருடம் பஞ்சாங்க படனம் இந்த வருஷத்தினுடைய விஸ்வாவசு பரிஷத்தில் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது இதில் இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற ஒரு புத்த வாக்கிய பஞ்சாங்கத்து பிரகாரம் விஸ்வாவசு வருஷத்தில் கதவர்த்தமான வருஷங்கள் கதசாலி வாகன வருஷம் 1947-48 வருஷம் கலியப்த வருஷம் 5126 வருஷம் 2026
பசலி வருடம் 1434 1435, கொல்லம் ஆண்டு 1200 1201, வர்த்தமான விதி ஹிஜ்ரி 1446 47, விக்ரம சகம் 2081 82, வள்ளுவர் ஆண்டு 2057, பிரபவாதி 39, சேஷகலி 4,26,874 வருடம். இவ்வருஷத்துக்குரிய ராஜா சூரியன், மந்திரி சந்திரன், சேனாதிபதி சூரியன், அர்க்காதிபதி சூரியன், சத்யாதிபதி வியாழன், தானியாதிபதி செவ்வாய், ரசாதிபதி சனி, வீரசாதிபதி புதன், மேகாதிபதி சூரியன், ஹிரண்ய கர்ப்பர், பசுநாயகன் கோபாலன். இவ்வருஷத்திற்கு இந்திய பர்வதத்தில் தெற்கு திக்கில் நீலமேகம் உற்பத்தியாகிறது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்கால் பதைக்கும் மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரங்களிலும் 6 பாகம் மலையிலும் 4 பாகம் பூமியிலும் மழை பெய்யும். விஸ்வாவருஷத்திய பலன் வெண்பா. விஸ்வாவசு வருஷம் வெள்ளாமை ஏறும், பசு மாடு வலிக்கும், சிசு நாசம், மக்களோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, உற்றுலகில் நல்ல மழை உண்டு. இது தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடம். இதில் பிரபவ வருஷத்துலேருந்து அட்சய வருடம் வரைக்கும் இருக்கு. இது 9ஆவது வருஷத்தில் நம்ம வருஷம் விஸ்வான்றது ரொம்ப விசுவாசமாக இருக்கிறது, நட்சத்திரையோட நல்லது இதோட நற்கதியோட இதாக இருக்கிறது தான் விஸ்வாம்னு சொல்கிறது. வசுன்றது அஷ்ட வசுக்கள், செல்வத்தை சொல்கிறது வசுக்கள். விஸ்வாவசத்தை இந்த வருஷத்தில் கிரகணங்கள் என்னென்ன சம்பவிக்கின்றது அதை இப்போ பார்ப்போம். இவ்வருஷத்தில் 2 சூரிய கிரகணமும் 21 செப்டம்பர் மாதம் 2025, 17 பிப்ரவரி 2026 இது 2 சூரிய கிரகணம் இந்த வருடம் சம்பவிக்கும். 2 சந்திர கிரகணம் 7, 9, 2025, 7 செப்டம்பர் 2025, 3 மார்ச் 2026 2 சந்திர கிரகணம் சம்பவிக்கின்றன. இவைகளில் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஆவணி மாதம் 22ஆம் தேதி 9/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் முழு சந்திர கிரகணமும், மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழும் பிரஸ்தோதிய சந்திர கிரகணமும் இங்கு தெரியும். ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி இரவு 8/9/2025 இரவு முழுதும் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. ராகு கிரஸ்தம் கிருஷ்ணவர்ணம் கிழக்கில் பிடித்து மேற்கில் விடுகிறது. பரிமாணம் 1.36 சதய நட்சத்திரத்தில் பிடித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் விடுகிறது. கிரகண நேரம் 3:29 பகல் 12 மணிக்குள் போதனம் செய்ய வேண்டும். அன்றைய பௌர்ணமி சிராதத்தை மறுநாள் செய்ய வேண்டும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இது சம்பவிக்கிற நேரம் 7/9/2025 22 சந்திர கிரகணம். கிரகணம் ஆரம்பம் இரவு 9:57 7/9/2025 ஆரம்பிக்கிறது. கிரகண மத்தியமம் இரவு 11:41. கிரகண முடிவு விடியற் காலை 1:26, அது 8ஆம் தேதி செப்டம்பர் 22. கௌபேர பரிவார பலன். தானியங்களுக்கு விருத்தியும் பணக்காரர்களுக்கு தனநாசமும் உண்டாகும். மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. கேது கிரஸ்தம் பூமிரவர்ணம் ஈசானத்தில் ஸ்பர்ஷம். ஆரம்பம் பகல் 3:20 3 மார்ச் 2026 சந்திரகிரகணம் ஆரம்பிக்கும். கிரகண மத்தியமம் பகல் 5:03 3/3/2026. கிரகண முடிவு மாலை 6:47 3 மார்ச் 2026. தந்தையின் சந்திர உதயம் மாலை 6:22. கிரகணம் தெரியும் நேரம் 25 மட்டும். பூரம் நட்சத்திரத்தில் கிரகண நிகழ்வு நடைபெறுகிறது. அன்று காலை 9 மணிக்குள் போதனம் செய்ய வேண்டும். அன்றைய பௌர்ணமி சிராதத்தை மறுநாள் செய்ய வேண்டும். மகம், பூரம், உத்திரம், பரணி, பூரணம் நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். வாருண பர்வாபலன். எல்லா பிராணிகளுக்கும் சேமமும் அரசர்களுக்கு கெடுதியும் உண்டாகும். வாரம் போகும்படி நேரிட்டால் திங்கள் சனி 8, செவ்வாய் புதன் 11, வியாழன் 20, வெள்ளி ஞாயிறு 12 இந்த நாழிகைக்கு மேல் தயிர் அன்னம் புசித்து தேதி மழை. ஆணி மாதம் 10ஆம் நாளும், ஆடி மாதம் 8ஆம் நாள், ஆவணி மாதம் சித்திரை மாதம், சாலி ஆண்டு 1947, கலி ஆண்டு 5126, இங்கிலீஷ் வருடம் 2025, பசலி 1434 வருஷம், கொல்லம் 1200,
இஜிரி 1446, உத்தராயணம் வசந்த ருது, சைத்ரம் வைசாகம், ஷவ்வல்கணம், அமிர்த யோகம், அதன் அமிர்த யோகம் பிறகு மரண யோகம். நேற்ற இருப்பு 4:35, அகஸ்ட் 30:36, சார்த திதி சூன்ய திதி, யோகினி மேற்கு மேற்கம் 2, ஜீவன் 1, குழு 15, சக 24, திங்கட்கிழமை 14. சங்கராந்தி பலன். ராத்திரி வேலையானதால் அர்க்க விருத்தி சுபிக்ஷம். விஸ்வாவசு மகர சங்கராந்தி பலன். மகர சங்கராந்தி ஸ்ரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மந்தாகினி. கரும்பு ஜலஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாசம் போதனம், குங்குமம் பூசிக்கொண்டு ஏமம் சாமரம் விஷ்ணம் ஆயுதமேந்தி புலி வாகனத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2026 வினாடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறார். விசேஷ பலன். நாமதேய பலன். பிராமணர்கள் சௌக்கியம். அபிஷேக பலன். பித்தம் அதிகம். வஸ்திர பலன். கணியர்களுக்கு பீடை. ஆபரண பலன் கலகம். சூத்திரர் பீடை. விஸ்வாவசு வருஷம் மழை ஆனி மாதம் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 8, ஆவணி மாதம் 6ஆம் தேதி, புரட்டாசி 4, ஐப்பசி 2ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 1. இந்த தேதியில் மழை தூறினால் அவ்வருஷம் நல்ல மழை பெய்யும். விஸ்வாவர்ஷத்தை மழை விவரம். சித்திரை, ஆனி, புரட்டாசி மாசி நல்ல மழை. வைகாசி, ஆவணி, ஐப்பசி மாதம் மிதமழை. ஆடி, கார்த்திகை, பங்குனி மாதம் மழை குறையும். விஸ்வாவயன பலன். வருஷம் 11, தானியம் 11, சீதம் 5, தாபம் 13, உஷ்ணம் 17, மார்தம் 13, பிரஜாவிருத்தி 15, பிரதாட்சயம் 15, ராஜவிட்டூரம் 11, உக்கிரம் 5, புண்ணியம் 5, பாபம் 5, வியாதி 9, வியாதி சாந்தி 9, ஆச்சாரம் 3, அனாச்சாரம் 11, ஜனனம் 15, விபத்திரம் 13, வேக சுகம் 13, சோரபயம் 9, சோம்பல் 15, உத்தியோகம் 13, சாந்தம் 15, குரோதம் 13, இடபம் 5, மித்ருத்வம் 3, மித்ரவேதம் 15, ரச நிஷ்பத்தி 9, பல நிஷ்பத்தி 13, உற்சாகம் 11, மிருகபாதை 7, அதிவிருஷ்டி 1, அனாவிருஷ்டி 9, எலி 13, விட்டில் 9, கிளி 11, தற்கொலை 11, பிறர் கொலை 7, தங்கம் 8, வெள்ளி 8, தாமிரம் 2, வெண்கலம் 8, குறுக்கு 12, இரும்பு 8, பித்தளை 10, ஈயம் 10, ரசம் 6, மாணிக்கம் 11, வஜ்ரம் 11, வைடூரியம் 5, மரகதம் 13, நீலம் 17, கோமேதகம் 13, புஷ்பராகம் 15, முத்து 15, பவழம் 11, நைட்டிகம் 3, சிஷ்ட பரிபாலனம் 3, பிரபோத்பாதம் 11, மின்னல் 3, கல்மழை 1, இடி 3. ब्राह्मणेभ्यः शुभमस्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः सुखमय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे आचित्येन्द्रो भक्तपञ्चामृतात्मा श्रीमान् वेंकटनाथाय शिरं विजयतां भुवि भगवते श्रीभाष्यकाराय नमः श्रीमते श्रीनिगमान्तमहादेशिकाय नमः. சீனிவாச பெருமாள் நம்ம தாயாரோட பெரிய பெருமாளை தெரிவித்தாலே எல்லாருக்கும் எந்த வித இதுவும் வராது. ஏன்னா இந்த இது தசாவதாரத்தில் 10 அவதாரத்தில் நரசிம்மர அவதாரம். நம்ம இது இப்போ கலியுகத்துக்கு தெய்வம் சீனிவாச பெருமாள். நமக்கு கிடைச்ச பாக்கியம் தான். நம்ம பட்ட ஸ்தானிக பட்ட நிறைய இல்லை. அதனால் எல்லாரும் பெருமாளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களால் முடிஞ்ச வேதாந்த தீசை கையில் செய்யுது. நீங்களும் பக்தர்கள் சேவார்த்திகள் எல்லாரும் எவ்வளோ செய்யணும். இதுதான் நம்ம கலியுகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய எந்த இப்போ வரப்போகிறது சனி இது வரப்போகிறதுன்றா மாற்றம் எது வந்தாலும் நமக்கு இங்கே பெரிய திருவடி பெரிய திருவடி
சக்கரத்தாழ்வார் இருக்கார், நரசிம்மா இருக்கார். அதனால் ஒவ்வொரு சுவாதிக்கும் ஒவ்வொரு இதுக்கு இது பண்ணாலே போகிறோம். கலியுக தெய்வம் சீனிவாசனுடைய சரணடைஞ்சவங்களே கோவிந்தா என்று சொல்லி கோவிந்தராமாவை சொல்லிட்டே இருந்தால் போகிறோம். கோவிந்தான் அவர்கிட்ட நம்ம கேட்டாலே போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு லிஸ்ட் மாதிரி நிறைய லிஸ்ட் வச்சு கேட்டுருந்தோம்னா பின்னாடி திருக்கண்டின்னு அங்கே அனுப்பிச்சுடுவா திருப்பதியில். இங்கே அனுப்ப மாட்டால் எவ்வளோ நேரம்லாம் சேவிக்கலாம் நம்ம. அதனால் இப்போ இங்கேயே இருக்கக்கூடிய திருப்பதி நமக்கு இங்கே தான் ஆத்மாத்மா சேவிங்க எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த கை மேலே பலன் கிடைக்கும். படல சம்பாவனா அனுகிரகத்துல பெருமாளும் தாயாரும் இன்றைய வாரத்தை பற்றினா எவ்வளோ ஒரு அனுகிரகமோ அவ்வளோ அனுகிரகத்துல நல்ல புன்னகை சிரிப்போடு நமக்கு சேவை சாட்சியில் இருக்கு. அப்பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்திலே இவ்வருடமாகப்பட்டது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தையும் அனுகிரகிக்கணும். நல்ல ஒரு கடகாத்திரத்தை கொடுக்கணும். அந்த கடகாத்திரத்துக்கு தான் இன்றைய தினம் வருஷபருப்பாகப்பட்டது சுவாதி நட்சத்திரத்துல நல்ல பூர்ணமான ஒரு நட்சத்திரமா சுவாதியில நரசிம்மருடைய ஒரு கடாட்சமும் கருடாழ்வாருடைய ஒரு அனுகிரகமும் எல்லாருக்கும் இருக்கணும். அந்த கருடன் நரசிம்மருடைய ஒரு அனுகிரகம் இருந்தாக்க நல்ல ஒரு வியாதிகள் எல்லாம் நிவர்த்தியாகும். வருண பகவானுடைய பரிபூர்ண பிரசாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டு இம்மகோத்சவத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சிவன்குமார் டாக்டர் தம்பதியனுக்கும் அவா குடும்பத்தாருக்கும் அவா கூட சேர்ந்தவா எல்லாருக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இதன் அடுத்த பெரிய உற்சவமாக இந்த வருடம் வசந்த உற்சவம் புதுசா புது மெத்தட்ல பண்ணணும்னு ஒரு வசந்த காலத்துல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அக்ஷய திருதியை அன்னைக்கு தாயாருக்கு வழக்கம் போல லட்சுமி சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறும். அதனுடைய விவரங்களும் மகோத்சவத்துல நம்ம தெளிவுபடுத்துவோம். எச்சரிக்கை. நம்முடன் பெருமான் அல்லிமாதர் பலகனின்ன ஆயிரம் தோழனிட எல்லை மெல்லை கல்லடைப்ப சில்லும் சொல்லராத நல்ல நெஞ்சே நாம் தொழுதோ நம்முடன் பெருமான் அல்லிமாதர் பலகனின்ன ஆயிரம் தோழனிட எங்கீசனம்பிரானை இருந்த தமிழூர் புலவன் எங்கீசனம்பிரானை இருந்த தமிழூர் புலவன் செங்கையாளன் செஞ்சல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டே உலகம் உலாயிரம் பல்லாண்டு செங்கால் மணிவண்ணா செங்கல் காப்பே அடியாரம் நிலாரம் ஆயிரம் பல்லாண்டு வாய் நின் மலமாதில் வாழின் நமக்கை மலராய் சோதியாத்ரயம் ஆயிரம் பல்லாண்டு வாய் அப்பாஞ்ச ஞானம் பல்லாண்டு திருவடிவம் திருவரணம் நல்லறிவம் மரமையாவயவனம் மலப்பரிய வடிவம் திருவடிவம் திருவருடம் தொல்லருவம் அருமையா
பரியபரவம் மலப்பரியபடி விருது அருமலை படைத்தமைக்கும் கலகவிழா அம்பலனா